முதல்வர் மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 ஜூன் மாதம் சென்னையில் சிறப்பான முறையில் நடத்தும் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற முத்தமிழுடன் இன்று கனித்தமிழும் இணைந்து நற்றமிழாக நானிலமெங்கும் சிறப்புடன் திகழ்கின்றது. தமிழ் மொழி தொன்மை, தனித்தன்மை, புதுமை, பன்மை, பண்பாடு, உயர்ந்த சிந்தனை, இலக்கிய தனித்தன்மை, பங்களிப்பு ஆகிய உயர்ந்த கோட்பாடுகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றதுடன் செம்மொழி என்ற தனித்தகுதியை பெற்றுள்ள அரும் பெரும் மொழியாகும். தமிழை உயர் தனி செம்மொழி என்று முதன்முறையில் முன்மொழிந்தவர் தமிழறிஞர் பிரதிமார் கலைஞர் ஆவார். வளம் பெற்ற நம் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்து தமிழர்களின் நூற்றாண்டு கனவை நனவாக்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். கழக அரசு பொறுப்பேற்று கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தனிப்பெரும் நிலையில் தகுதி வாய்ந்த தமிழறிஞர்களுக்கு பல்வேறு விருதுகளை வழங்குவதோடு நாடறிந்த தமிழறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்குவதுடன் பண்டைய தமிழர் பண்பாட்டையும் பழங்கால தமிழர்களின் எழுத்தறிவு, நாகரிக வாழ்வு முறைமைகளை நுண்மையோடு குறிப்பாக பறைசாற்றும் வகையில் கீழடி அருங்காட்சியகத்தை அமைத்து அதன் தொடர்ச்சியாக பொருணை அருங்காட்சியகத்தை அமைத்து குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வருவது தமிழ் பண்பாட்டின் மணி மடங்குகளாகும், குறிப்பாக மணி மகுடங்களாகும். குறிப்பாக பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் அறிவியல், பொறியியல், மருத்துவம், தொழில்நுட்பம், வேளாண்மை மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பாடநூல்களை தமிழ் மொழி குறிப்பாக தமிழ் மொழிபெயர்க்கும் பெரும் பணியினை செய்து வருவதும் செயற்கை நுண்ணறிவை போற்றும் வகையில் கனித்தமிழ் மாநாடு 2024 நடத்தியதும் தாய் தமிழை உயிர்ப்போடும் வனப்போடும் வளர்த்தெடுக்கும் கழக அரசின் முயற்சிகளாகும். மேலும் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் விதமாகவும் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாகவும் அயலக தமிழர் தினமாக ஜனவரி 12ஆம் நாளினை தமிழ் வெல்லும் என்னும் கருப்பொருளை மையமாக 2024 ஆண்டு அயலக தமிழர் மாநாட்டினை வெற்றியோடு நடத்தியதும், பார்போற்றும் வகையில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடத்தியதும், தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்குவதும், திருக்கோயில்களில் தமிழ் வழிபாட்டினை முன்னிறுத்துவதுமான ஆகச்சிறந்த பல்வேறு தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறோம். இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பார் பாவேந்தர். நம் உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் வரும் 2025ஆம் ஆண்டு குறிப்பாக ஜூன் மாதம் 5 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் சிந்தனை செயல் திறத்தோடும் மாபெரும் அளவில் நடத்தப்படும் என முதலமைச்சர் வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு அமைந்த உடனேயே தமிழுக்கு அவர் செய்த சீரும் சிறப்பு பற்றியும் தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்களுக்கு செய்த பயனுள்ள விஷயங்களையும் மேற்கோள் காட்டி இந்த அறிக்கையில் வெளியிட்டார். மேலும் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் 5 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் குறிப்பாக இந்த செம்மொழி மாநாடு 5 நாட்கள் நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருப்பது மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பது மிக செய்தியாக பார்க்கப்படுகிறது.